ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கிற போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இங்கே சோழன், சேலன், பாண்டியன் இவங்க 4 பேருமே வந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் கயிறு இழுத்துக்கிட்டு, அந்த பக்கம் டூருக்கு வந்த எல்லாரையுமே வந்து கயிறு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தோக்கடிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் இது எல்லாத்தையும் பார்க்க இந்த பக்கம் தாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவம் வருது. இவனுங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டா இவனை நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு வேணும்னே வந்து நிலா மேலே இருக்கிற கோவத்துலேயும் சோழன் மேலே இருக்கிற கோவத்துலேயும் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக எங்கே போனாலும் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்பயும் வந்துட்டு அதே மாதிரி வம்பு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கயிறு வந்து பார்த்திங்கன்னா தாஸ் வந்து இழுக்கிறாங்க. இப்போது இவங்க 4 பேரும் இவங்க அப்பா அம்மா மனோகர் அவங்க எல்லாருமே வராங்க. இவன் தாஸ் இருந்துக்கிட்டு இவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் ஒருத்தனே போதும், நீங்கள் யாரும் வேணாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் வந்துட்டு இவன் மட்டும் ஒருத்தனே இழுப்பானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சோழன் வந்து நினச்சிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நீங்கள் 4 பேர் நான் ஒத்தாள் முடிஞ்சா என்னை நேருக்கு நேராக நீ ஜெயிச்சு காட்டுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே தாஸ் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அண்ணே, நீங்கள் எல்லாரும் தள்ளி நில்லுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன், இவனை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும்ண்ணே, என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, இங்கே பாருடா சொல்லலாம் ஜெயிச்சிடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேண்ணே, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஒத்திக்கத்தில் கயிறு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு இங்கே இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் நிலா மனசில் இடம் பிடிச்சிடணும், இங்கேருந்து போகிறதுக்குள்ள நிலா கூட நாம் க்ளோஸாக ஆகணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு பிளானோடு தான் இங்கே வந்துருக்கேன். அதனால் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிலாவுக்கு நம்ம மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்னு இங்கே சோழனுமே யோசிச்சுக்கிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா கயிறை வேகமாக இழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னடா இவன் வேகமாக இழுக்கிறான், நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு தாஸ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கயிறு வந்தது அவர் வந்து தடுமாறிடுது. எங்கே வந்து சோழன் ஜெயிச்சுடுவானோ அப்படின்ற இதில் வந்துட்டு மனோகர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவனை ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம பையன்தான் ஜெயிக்கணும், அவன் முன்னாடி நம்ம பையன் தோற்று அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகரோடைய ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு கயிறு இழுக்கிறாங்க. இங்கே இந்த குட்டி பாப்பா முதல் கொண்டு எல்லாருமே கயிறு இழுக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே இந்த பக்கம் சோழன் வந்துட்டு என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, முடியும் நம்மளால் அப்படின்னு வேகமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு இவங்க அண்ணன் தம்பி 4 பேருமே வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்களா நிலா வந்துட்டு சோழனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆகா, எங்கே நாம் அவங்க அண்ணன் முன்னாடியும் அவங்க அப்பா அம்மா முன்னாடியும் நாம் தோற்றுருவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிலா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுலேருந்தே தெரியுது நிலா மனசில் நாம் இருக்கோம் அப்படின்னு. இங்கேருந்து போகிறதுக்குள்ள எப்படியாச்சும் நிலா மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு இங்கே சோழனுமே யோசிச்சுக்கிட்டு இங்கே வேகமாக வந்து பார்த்திங்களா கயிறு இழுக்கிறாங்க. இந்த பக்கம் பாண்டியனும் சேரனும் வந்து பார்த்திங்களா கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நல்லா இழுடா சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி நல்லா இழுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுமே சொல்கிறாங்க. இப்போது என்ன அவன் தோற்றுருவான் அப்படின்னு நமக்கு எதிராக வந்து அவள் கயிறு இழுக்கிறா பார்த்தியா, அவளை மட்டும் நம்ம ஜெயிக்க விடவே கூடாது, இங்கே பாருங்கள் நல்லா வேகமாக இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அன்னிக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த பக்கமும் கயிறு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் எப்படியும் நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லணும் ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு வழியாக ஜெயிச்சிட்றாங்க. அந்த பக்கம் அவங்களுக்கு மூக்கொடிஞ்சு போயிடுது. தோத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ஜெயித்த சந்தோஷத்தில் பல்லவனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரடா சோளம் அப்படின்னு தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது, நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கம் என்னடி அவனுங்களுக்கு எதிராக சேர்ந்துக்கிட்டு எங்களையே பழி வாங்கிட்டு இருக்கியா, பெத்த அப்பா அம்மாவை பழி வாங்கி ஒரு அண்ணனை தோக்கடிக்கிறியா, அவனுங்க கூட சேர்ந்துன்னு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக வெக்கப்படணும், இது என்னுடைய குடும்பம், சோழா என்னோட புருஷன், இது வரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனால் இதுக்கு மேலே இது என்னுடைய குடும்பம், இங்கே எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் பொறுமையாக அமைதியாக கேட்டுட்டு போயிடுவோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் முடியாது, இது என்னுடைய குடும்பம், நான் இவங்களுக்காக தான் நிற்பேன், நீங்கள் என்னுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இவங்க யாராவது 4 பேரையில் யாராச்சும் கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள்
என்னதான் எங்களை வாழ விடாமல் பண்ணாலையும் என்னோட சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு ஒரு ப்ரூஃப் கூட கொடுக்காம எரிச்சாலையும் இது எல்லாத்தையும் மீறி நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே சவால் விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதும் இங்கே ரொம்பவே வந்து கோவம் அடைகிறாங்க தாஸோடைய வீட்டில். என்னன்னே நினச்சிக்கிட்டு இருக்க நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னையே நீ தோக்கடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் வந்து பார்த்தீங்களா நிலா கிட்ட பயங்கரமாக வந்து சண்டை போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ சோழன்கிட்ட சென்டரில் என்னடா தோத்துட்டேன்னு ரொம்ப கோவமா அந்த கோவத்தில் தான் நிலா மேலே காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாருடா யார் தோத்தோம், நீங்கள் தான் வந்துட்டு ஃப்ராடுத்தனை பண்ணி அசந்த நேரத்தில் பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாரு நிலா இவன் தோற்றத்தை கூட ஒத்துக்கிறானா அப்படின்னு தோத்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுமே நம்மக்கிட்ட சண்டைக்கு ரொம்பக்கு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் எட்ரா கையை மேலே சோழன் மேலே சட்டையிலேருந்து கை எடுன்னு சொன்ன அவன் என்னோட புருஷன், நீ எப்படி அவன் மேலே கையை வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நிலாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சோழனுக்கு இந்த பக்கம் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே சேரனுக்கும் பல்லவனுக்கும் பாண்டியனுக்குமே பார்த்தீங்களான்னு அண்ணி நம்ம வீட்டை நம்மளையும் விட்டு கொடுக்காம அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசுகிறாங்க. இது நிஜமாக கனவான இது மட்டும் உண்மையாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ணி அவங்க குடும்பத்துக்காக நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்றும் பொய்யா வாய் வார்த்தையாக சொல்லலை இல்லைண்ணே, இது வந்துட்டு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுமே பாண்டியனுமே சேரன்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாக இருந்தால் நானுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா, நீ கவலைப்படாத. நிலா இதெல்லாம் வந்து அவங்க மனசில் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டா. சோழனை அவங்களுக்கு பிடிச்சிருக்குடா, நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருக்கு. சோழன் கூட நிலாவும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே சோழனுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நிலா வந்துட்டு நம்மளை புருஷன்னு சொல்கிறா. நாம் எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்தோமோ இந்த டூர் ட்ரிப் முடிஞ்சு நம்ம போகிறதுக்குள்ளே நிலாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நிலா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடணும், நிலா மனசில் இடம் பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே நிலா வந்துட்டு நம்மளை இப்படி புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கேருந்து இந்த ட்ரிப் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நம்ம நிலா கூட கொஞ்சம் எப்படியாச்சும் க்ளோஸ் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட நம்ம சீக்கிரமாக வந்துட்டு நம்ம நினச்சதை வந்து நிறைவேற்றிடுவோம். ஒரு பாதி முக்கால்வாச்சுமே நிறைவேறிச்சு. இதே போல் நிலாவும் இந்த வீட்டு விட்டு போகாமல் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு இங்கே பக்கம் சோழனுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலாவுமே வந்து பார்த்திங்கன்னா மனோகரோட ஃபேமிலிக்கிட்டேயும் மனோகர்கிட்டையும் அவங்கக்கிட்டேயும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே நிலாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏங்க தோத்துட்டாங்கல்ல இவங்க கிட்ட பேசி என்னங்க பிரயோஜனம், வாங்க போகலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட்றாங்க. இருங்க சோழன், பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இவங்க பணக்கார திமிரில் அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு திரிகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? எல்லாரையும் ஜெயிச்ச எங்களால் உங்களை மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன நீங்கள் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது. நான் என் புருஷன் பக்கம் நிற்கிறேன். உங்களால் இப்போ முடிஞ்சால் என்னை தோக்கடிச்சு காட்டுங்க. இப்போ இந்த விளையாட்டில் மட்டும் இல்லை, நான் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஜெயிச்சு காட்டுறேன். அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே வந்து சவால் விடுறாங்க. தாஸ் இருந்துக்கிட்டு என்ன தைரியத்திலடி நீ சமாளிப்பேன், நான் சவால் விடுறேன், நான் பெரிய ஆளாகி காட்டுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் நீ எப்படி பெரிய ஆளாகி காட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இப்போ தாண்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எல்லா ப்ரூஃபையும் அழிச்சிட்டா என்னால் பெரிய ஆள் ஆக முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு இப்போது கிடைச்சிடுச்சு. என் கையில் இருக்க டிகிரி சர்டிஃபிகேட் இப்போது கூடிய சீக்கிரத்திலே ஒரு வேலையை வாங்கி நான் முன்னேறி எனக்கான படிப்பை நான் படித்து இன்னும் நான் பெரிய ஆள் ஆவேன். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இவளுக்கு எப்படி சர்டிஃபிகேட் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனோகருமே இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவத்தில் இருக்காங்க. நாம் ஒன்று நினச்சி நம்ம பையனுக்கு சப்போர்ட் பண்ணால் ஆனால் கடைசியில் அவன் வந்து ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே தேனுமே வந்து இருந்துக்கிட்டு இங்கே நிலா மேலே பயங்கர கோப்பிட்டு நிலாவை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் நிலாவை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்க வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே சொல்கிறாங்க. என்னடா டிரைவரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, அவங்க என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாஸுமே ரொம்ப கோவத்தில் இங்கே இவங்ககிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு மேலே இவங்க கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, வாங்க என்னதான் நம்மளை இவங்க தோக்கடிச்ச பார்த்தாலும் நாம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே சொல்லிட்டு இங்கிருந்து நிலா சொன்ன வார்த்தைகளை மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. இங்கே இவங்க 4 பேரும் ரூமுக்கு வந்து இந்த பக்கம் ரொம்பவே வந்து அவமானப்பட்டும் அசிங்கப்பட்டு ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அண்ணி, நீங்கள் அண்ணனுக்காக கடைசி நிமிஷத்தில் போய் நிற்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அண்ணி. எங்கள் சோழனை தனியாக வந்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வந்துட்டு ஜெயிக்கும் அப்படின்னு நான் ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்தேன். சரணங்கிட்ட கூட நான் சொன்னேன், நாம் போய் இழுக்கலான்னு, அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாமளும் சோழனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி அண்ணனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னடா இருக்குது பல்லவா, இது நம்ம குடும்பம் அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாவுமே சொன்னாங்க. நிலா சொன்னதை கேட்டதுமே இங்கே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் நிலா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்குள்ளே நிலா மனசில் நம்ம இடம் பிடிச்சி நிலாவும் நாமளும் அதே வீட்டில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இங்கே சோழனுமே ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே பாண்டியன்கிட்டையுமே வந்து சோழன் சைகையில் கேட்குறாங்க, பாத்தியாடா என் ஆள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்கிறாங்க. பல்லவனுமே அதை பார்த்துக்கிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. சரி நாம் கிளம்பலாமா எல்லாரும் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டே ட்ரிப் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.